மட்டன்னா அது ஹலாலா வந்துட்டு ஹலால் இல்லையாங்கிற கேள்வியே வராதாங்க. ஓகே. சிக்கன்னா ஷோர் ஷாட்டா வரும். ஏன்னா சிக்கன்னா இப்போ அத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னும் போது ஒரு 1000 கோழி அறுக்க வேண்டியது இருக்கும். அப்படின் போது 1000 கோழி நீங்க ஹலால் பண்ணீங்களாங்கிற கேள்வி வரும். பட் ஆட்டுக்கு அந்த கேள்வி கிடையாது. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆடு தொட்டிங்கிற அந்த இடத்துல இருந்து வருது. ஸோ ஹலாலா தான் வருது. இது சூப்பரான மூவுங்க அது. ஏன்னா ஒரு அரசியல்வாதின்னும் போது இது எல்லாத்தையும் பார்க்கணும். யார் யார் நாளைக்கு என்னென்ன கேள்வி. இப்போ பிஜேபியும் அண்ணாமலையும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, விஜய் என்ன தப்பு பண்ண போறாரு அதை பின் பாயிண்ட் பண்ணலான்ற கேள்விக்கு தான் வருவாங்க. நிச்சயமா மட்டன் பிரியாணின்னும் போது அந்த ஒரு கான்செப்ட்ல நீ யோசிச்சு பாருங்க, ஹலாலா இல்லையாங்கிற கேள்வி வந்துடும். எதுக்கு கன்ஃபியூஷனு, மட்டனை போடு, யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற இந்த ஒரு மூவ் இருக்குல்ல, சூப்பர் மூவ். ஏன்னா அண்மையில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, விஜய் பேசுனது சரியில்லை, நம்மளே சொன்னோம் ஏதோ ஒரு தோய்வு இருக்கு, ஏன் வந்துட்டு லைக் பிகே வந்தாரு, பிகே கையில் போட மாட்டேன்னு சொன்னது ஏன் வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணலையே நம்ம பேசியிருந்தோம்ல, அந்த ஒரு விஷயம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிசுறு கூட தட்டாமல் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இந்த மட்டன் பிரியாணி இந்த ஹலாலுங்கிற கான்செப்ட் வரைக்கும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த தமிழக அரசியல் வரலாற்றில் இஃப்தார் இந்த பார்ட்டி இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரு மிஸ்டேக்கே இல்லாமல் பண்ணது எனக்கு என்னமோ தாவேகா மாதிரி தெரியும்.